எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஹால் டிக்கெட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, சூர்யா வந்தாருன்னா கிளம்புனா கரெக்டா இருக்கும். டைம் ஆச்சே, வந்திருப்பாரோ? இவ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டைம் ஆச்சு, எக்ஸாமுக்கு டைம்க்கு போகணும்னு அக்கறை இருக்கான். எப்ப பார்த்தாலும் லேட்டு தான். வரட்டும் இன்னைக்கு. ஹாய் சூர்யா, குட் மார்னிங். அப்பா, மேடம் ஒரு வழியா இறங்கி வந்துட்டீங்க போல. ஏமா, உனக்கு தானே எக்ஸாம்? என்னமோ நான் எக்ஸாம் எழுத போற மாதிரி டைம்க்கு ரெடியாகி வந்து நின்னுட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஆடி அசைஞ்சி எவ்வளவு மெதுவா வர. அது சூர்யா, நான் எல்லாமே நைட்டே எடுத்து வச்சுட்டு தான் தூங்கினேன். இருந்தாலும் காலையில ஒன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறது நல்லதுல்ல, அதான் செக் பண்ணிட்டு. சரிதாம்மா. என்ன சூர்யா, கிண்டல் பண்றீங்களா? சேச்சா, உங்களெல்லாம் கிண்டல் பண்ண முடியுமா? மேடம் எவ்வளோ பெரிய ஆளு. சூர்யா, சரி சரி அம்மோ, ஆல்ரெடி டைம் ஆச்சு. இன்னும் லேட் பண்ணா எப்படி? கிளம்பலாமா? கிளம்பலாம் சூர்யா. என்ன சூர்யா, எதுவுமே பேசாம அமைதியா வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, காலையில சாப்பிட்டியா இல்ல மேடம் அவசரத்துல சாப்பிடாம ஓடி வந்துட்டீங்களா? நீங்க வேற சூர்யா, முதல்ல சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அனு அண்ணி இருக்காங்களே, அப்பா, அவங்க போய் என்ன சாப்பிடாம அனுப்புவாங்களா? சாப்பிட வச்சுதான் தெரியுமா அனுப்புனாங்க. அம்மோ, உன்னை கொஞ்சம் கூட மாத்த முடியாதுல்ல. அந்த சாப்பிடுறதுன்னா உனக்கு என்னதான் அவ்வளவு கஷ்டமா இருக்குமோ தெரியல. கஷ்டம்னு இல்ல சூர்யா, அது என்னமோ தெரியல, எக்ஸாம் டென்ஷன். பாரா, அம்முக்கு எக்ஸாம் டென்ஷனா? எப்பவும் பிரைட் ஸ்டூடெண்ட் தானே நீ. இன்னைக்கு என்ன புதுசா? நல்லா தான் படிச்சிருக்கேன் சூர்யா, இருந்தாலும் ஒரு சின்ன பயம்தான். பயப்படாம டென்ஷன் இல்லாம எழுதுமா. எனக்கு என் அம்மாவை பத்தி தெரியும்பா. எப்பயுமே டிபார்ட்மெண்ட் டாப்பர் அவதான். இந்த முறையும் நீ தான் டாப்பரா வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாரு, அம்மோ, ஹால் டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டல? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சூர்யா, ஞாபகம் இருக்குதானே? எக்ஸாம் முடியற வரையும் நீங்க தான் பிக்கப் அண்ட் டிராப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எப்படிமா மறக்க முடியும்? என் அம்மு கேட்டத முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரிதான். அப்புறம் எப்பயும் என்ன பார்க்க வர மாதிரி 4:30 5 o'clock வராதீங்க. எனக்கு எக்ஸாம் ஆஃப்டர்நூனே முடிஞ்சிடும். சரியா? நான் காலேஜ்ல எல்லாம் ஸ்டே பண்ணல, வீட்டுக்கு வந்து தான் படிக்கலான்னு இருக்கேன். அதனால எக்ஸாம் 1 o'clock முடிஞ்சிடும். ஸோ சார், ஷார்ப்பா வந்துருங்க. ஓகே? உத்தரவு மகாராணி. அப்புறம் சூர்யா, இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் இன்விடேஷன் வீட்டுக்கு பிரிண்ட் ஆகி வருதான். அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நான் அதை கேட்டேன். நீ என்பதே நான் தானடி, நான் ஆமா கையல், காலையிலே ஆன்ட்டி ஃபோன் பண்ணாங்க. அம்மாவும் ஆன்ட்டியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன். அப்பதான் எனக்கும் தெரியும் இன்னைக்கு இன்விடேஷன் வீட்டுக்கு வருதுன்னு. ஓ, தெரியுமா? அப்ப நீங்க தானே முதல்ல சொல்லிருக்கணும். ஏய், நீயே எக்ஸாம்க்கு கிளம்பிட்டு இருக்க. இந்த டைம்ல எப்படி இதெல்லாம் சொல்றது? அதனாலதான் சொல்லல. ஆஃப்டர்நூனுக்கு மேல சொல்லலாம்னு பார்த்தேன். பட் மேடமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எக்ஸாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுவும் இம்பார்ட்டன்ட் தானே. கரெக்ட் தான். ஆமோ, வீட்ல சொல்லிட்டு தானே வந்த என் கூட தான் வரேன்னு. ஆமா. யாரும் எதுவும் சொல்லலல்ல? என்ன சூர்யா, யார் என்ன சொல்ல போறாங்க? நான் நேத்தே அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னும் 2 வாரத்துல நமக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த விஷயத்துக்கெல்லாம் யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க? அதுவும் சரிதான். இருந்தாலும் எக்ஸாம் டைம்ல ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே போக கூடாது, அந்த மாதிரி ஏதாச்சும். என்னடி சிரிக்கிற? ஒண்ணும் இல்லையே, சும்மா. சரி சரி, நல்லா சரி. நான் பேசுறது உனக்கு நக்கலா இருக்குல்ல? எக்ஸாம் எல்லாம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் உன்ன. ஓ, அப்படியா? சரிங்க சார். காலேஜ் வந்துருச்சுமா? தெரியுது தெரியுது. இப்ப என்ன, நான் இறங்கணும் அவ்வளவுதானே? சரி அம்மு, எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் சூர்யா, ஞாபகம் இருக்குல்ல, ஆஃப்டர்நூன் 1 o'clock எக்ஸாம் முடிஞ்சிடும். சோ நீங்க 1 o'clock இங்க ஷார்ப்பா இருக்கணும். ஓகே? ஓகே மேடம். சரி அம்மு, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க பாரு வெயிட் பண்றாங்க. கிளம்ப, நல்லா எக்ஸாம் எழுது. பாய். பாய் சூர்யா. சார்,
என்ன வீராசாமி, டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னே, கலெக்ட் பண்ணிட்டீங்களா? வந்துருச்சா இல்லையா? ஆமா சார், அதான் டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஃபோன் நம்பரை நம்மளால ட்ராக் பண்ண முடியலன்னு சொல்றாங்க சார். என்ன? ஆமா சார், இதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்களாம். உங்களையே செக் பண்ணி பாத்துக்க சொன்னாங்க, பாருங்க சார். சரி கொடுங்க. என்னது இது? இவங்க போன்ல எப்படி விஐபி நம்பர்? ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் கார்த்திக், உட்காருங்க. சார் 2 நாள் ஆச்சு, ஏதாச்சும் உண்மையை சொன்னாங்களா சார்? யார் செய்ய சொன்னாங்கன்னு ஏதாச்சும் அவனுங்க சொன்னாங்களா சார்? ஆக்சுவலி மிஸ்டர் கார்த்திக், அவங்க உண்மைதான் சொல்றாங்க. அவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு யார் இந்த டாஸ்க கொடுத்தாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியல. என்ன சார் சொல்றீங்க? போன்ல தானே காண்டாக்ட் பண்ணதா சொன்னாங்க, அப்புறம் எப்படி சார்? ஆமா கார்த்திக், அவனுங்களுக்கு எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் அவனுங்களுக்கு எந்த உண்மையும் தெரியல. அதனால போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நாங்க கலெக்ட் பண்ணோம். இப்பதான் டீடைல்ஸ் வந்திருக்கு கார்த்திக். அதெல்லாம் 2 நம்பர் விஐபி நம்பர். வாட்? என்ன சார் சொல்றீங்க? விஐபி நம்பர் எப்படி இவங்க போன்ல? ஒரு லாரி டிரைவருக்கும் விஐபிக்கும் என்ன சார் கனெக்ஷன் இருக்கு? ஆமா கார்த்திக், இப்பதான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்தது. நானும் செக் பண்ணி பார்த்துட்டு ஷாக்கா தான் இருக்கேன். பிகாஸ் 2 விஐபி நம்பர் மாறி மாறி இவங்க 2 பேருக்குமே கால்ஸ் வந்திருக்கு. ஆனா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க தெரியுமா, அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதுல ஒரு நம்பருக்கு இவங்க மொபைல்ல இருந்து கால் போயிருக்கு. 15 செகண்ட்ஸ் பேசியிருக்காங்க. சார் என்ன சொல்றீங்க? அப்போ கண்டிப்பா அவங்க தான் சார் பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சதா சார்? அவங்க மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணலாம்ல சார்? வெயிட் மிஸ்டர் கார்த்திக், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன். பட் அதுல தான் ஒரு சிக்கல் இருக்கு. சார், யார் குற்றவாளினே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பரை ட்ராக் பண்ணாவே போதுமே சார். அவங்களோட மொத்த டீடைல்ஸுமே நம்ம எடுத்துடலாம். அப்புறம் ஏன் சார் அது பண்ணாம இருக்கீங்க? கார்த்திக், ஐ அண்டர்ஸ்டுட். பட் அதுல தான் ஒரு சிக்கல் இருக்கு கார்த்திக். இங்க பாருங்க, அவங்களுக்கு கால் வந்திருக்கிறதே பிரைவேட் நம்பர்னு தான் கால் வந்திருக்கு. அதை நாங்க கொடுத்து செக் பண்றப்பதான் அது 2 நம்பர் விஐபி நம்பர்னே தெரிய வந்திருக்கு. பட் அந்த விஐபி நம்பர் அவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்க டீடைல்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப பிளான் பண்ணி பக்காவா பண்ணிருக்காங்க கார்த்திக். அவங்கள பத்தி தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் விஐபி நம்பர்ல இருந்து பண்ணிருக்காங்க. இதுல உண்மையாவே அந்த விஐபி தான் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்ல வேற யாராச்சும் இந்த மாதிரி பண்றாங்களான்னு நமக்கு கிளியரா தெரியாது கார்த்திக். ஏன்னா அவங்க கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டா நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட பேசணும்னாவே நம்மளுக்கு ஹையர் ஆபீசர்ஸோட பெர்மிஷன் வேணும். சார், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா அவங்க யாருன்னு கூடவா சொல்ல மாட்டேன்றாங்க? நம்பரை மட்டும் கொடுத்தா எப்படி சார்? அவங்க யாருன்னு மட்டுமாச்சும் தெரிஞ்சாலாச்சும் யார் அதுல குற்றம் பண்ணிருப்பாங்களா இல்லையான்னு எங்களால சொல்ல முடியும்ல சார்? ஆமா கார்த்திக், எங்களுக்கு புரியுது. ஆனா அதுக்கு ஹையர் ஆபீசர்ஸ் பெர்மிஷன் வேணும்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட பேசி தான் அவங்க கிட்ட இருந்து டீடைல்ஸ் வாங்க முடியும் கார்த்திக். ஓகே சார், இதுல என்ன இருக்கு? அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி மொத்த டீடைல்ஸும் வாங்குங்க சார். இப்பதான் கார்த்திக் இந்த லிஸ்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நான் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மூவ் பண்ண முடியும். ஓகே கார்த்திக், கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரையும் நான் பெஸ்டா மூவ் பண்ணி கொடுக்குறேன். சார், கொஞ்சம் சீக்கிரமா மூவ் பண்ணுங்க சார். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு இருக்க இருக்க தைரியம் அதிகமாயிட்டே தான் சார் போகும். அவங்க மாட்ட முடியாத மாதிரி கொஞ்ச நெஞ்சம் இருக்க எவிடன்ஸும் க்ளோஸ் பண்ணா என்ன சார் பண்ண முடியும்? ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட் கார்த்திக். கண்டிப்பா ஹையர் ஆபீசர்ஸ் பெர்மிஷன் இல்லாம இதுல எந்த ஸ்டெப்மே எடுத்து வைக்க முடியாது கார்த்திக். இதுக்கப்புறமும் இவங்கள நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஹையர் ஆஃபீஸர்ஸ்னா நமக்கு சக்தியை தெரியுமே, நம்ம சக்தி கிட்ட பேசி பார்க்கலாம். அவன் பேசினா கண்டிப்பா நமக்கு வேண்டிய டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். அதான் வேற வழி இல்லை. முதல்ல போய் சூர்யா கிட்ட பேசி சக்தி கிட்ட பேசி பார்க்கணும். ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே மிஸ்டர் கார்த்திக். சுஜி, முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது சஞ்சய். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் முடிஞ்சிரும். சீக்கிரம் சுஜி, பசிக்குதுமா. சாரிடா, ஒரு 5 மினிட்ஸ் போலாம். ம் அடா, இவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்களா? இவ எதுக்கு இப்போ அங்க போறா? மேம். வாங்க வைஷ்ணவி, என்ன வேணும்? என்னங்க, நீங்க சாப்பிட போலியா? லஞ்ச் டைம் தானே? மேம், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா? என்ன வைஷ்ணவி, ஒர்க் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருக்கா? எதுவாக இருந்தாலும் நோட் பண்ணி வைங்க. லஞ்சுக்கு அப்புறம் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு, அதான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக பேசணுமா? ஒர்க் ரிலேட்டட்னா நம்ம அப்புறமா பேசலாம்.
இல்லை மேம், ஒர்க் ரிலேட்டட் இல்லை. உங்ககிட்ட பர்சனலாக ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா? சுஜி, அவங்க தான் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்கல்ல, நீ பேசு, நான் கிளம்புறேன். சார் இல்லை, பர்சனல்னா தனியாக பேசுகிற மாதிரிலாம் இல்லை, உங்ககிட்டயும் தான். என்ன வைஷ்ணவி, சொல்லுங்க. மேம், என் மேலே உங்களுக்கு கோவமா? வாட்? என்ன கேக்குறீங்க? எங்களுக்கு எதுக்கு உங்க மேல கோபம் வரப்போகுது? புரியல. என்ன வைஷ்ணவி, எதுக்காக நான் கோபப்படணும்? எனக்கு நல்லா தெரியும் மேம் என்ன பிரச்சனை நடந்துச்சு. எனக்கும் கவினுக்கும் என்ன ரிலேஷன் அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும் மேம். நிஜமா எனக்கு அது எதுவும் தெரியாது மேம். அதனால தான் அன்னைக்கு ஏதோ கோபத்தில் கவின் கிட்ட அது. சாரி மேம். சார், நான் உங்ககிட்டயே சாரி கேட்டுக்கிறேன் சார். என்னதான் நீங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நான் அப்படி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் அது. சாரி மேம், நான் எதுவுமே தெரிஞ்சுக்காம கவின் கிட்ட கோவப்பட்டுட்டேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேன் மேம், நான் உங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக சந்தேகப்படலாம் இல்லை மேம். ஏன்னா எனக்கு என் கவினை பற்றி தெரியும். அவர் என்னதான் லவ் பண்ணுறாருன்னு எனக்கு நல்லா தெரியும் மேம். நான் அவர்கிட்ட சண்டை போட்டதுக்கான ரீசன் அவர் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்கிட்ட பேசாமல் அது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் மேம். நான் சத்தியமாக சொல்கிறேன் மேம், உங்களையும் அவரையும் கண்டிப்பாக நான் தப்பாக நினைக்கவே இல்லை. எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும். இருந்தாலும் என் கூட கொஞ்ச நேரமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு மட்டும்தான் மேம் நான் நினச்சேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருக்கும்ல மேம். நான் தப்பாக தான் வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டேன். சாரி மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மிஸ் வைஷ்ணவி, இப்போ எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லை சார், அது இங்க பாருங்க வைஷ்ணவி, இதுல நானே சொல்றேன், உங்க மேல 1% கூட தப்பே இல்லை. இதுல முழுக்க முழுக்க தப்பு கவின் மேல மட்டும்தான். அண்ட் உங்க மேல எந்த கோவமுமே எனக்கு இல்லை வைஷ்ணவி. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தான். உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் உங்களை விட அதிகமாக தான் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லை வைஷ்ணவி, இதில் உன் மேலே என்ன தப்பு இருக்கு? லவ் பண்ணுற பையன்கிட்ட ஒரு பொண்ணு அவளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. எல்லா பொண்ணுக்குமே இருக்கிற ஆசை தான். அண்ட் ஐம் சாரி வைஷ்ணவி, எனக்கு நீங்களும் கவினும் லவ் பண்ணுறீங்கன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஸ்டார்டிங்லேருந்தே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். நான் சின்ன வயசுலேருந்து அவன்கிட்ட பழகினனால எப்பயும் பேசி பழகிற மாதிரி பழகிட்டேன். இதில் என்னோட தப்பும் இருக்குது வைஷ்ணவி. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட தான் இருந்திருக்கணும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன் வைஷ்ணவி, உங்களுக்கும் அவனுக்கும் லவ் எல்லாம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கவின் கிட்ட நான் அவ்வளோ க்ளோஸா இருந்திருக்க மாட்டேன். மேம் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நான் அப்படி நினைக்கவே இல்லை. அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு மட்டும்தான் நான் யோசிச்சேனே தவிர உங்களையும் அவரையும் பேசக்கூடாது, நீங்க 2 பேரும் பேசிக்கவே கூடாதுலாம் நான் நினைக்கவே இல்லை மேம். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு தெரியும் மேம். இப்போ நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முன்னாடி மாதிரி நீங்க அவர் கூட சரியா பேசுறது இல்லை. ஏன் மேம் அப்படி இருக்கீங்க? இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். ப்ளீஸ் மேம், அப்புறம் அவாய்ட் பண்ணாதீங்க. எனக்கு நல்லா தெரியும் அவரும் நீங்களும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு. அவரால் தாங்கிக்க முடியாது மேம். என்ன வைஷ்ணவி நீங்க, நான் போய் கவினை அவாய்ட் பண்றதா? அதெல்லாம் இல்லம்மா, கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருக்கு. முன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கு சீக்கிரமா ட்ரைனிங் முடிச்சுட்டு வர சொல்லி எங்க ஆஃபீஸ்ல இருந்து மெயில் வந்துருச்சு. அதனால நாங்களும் சீக்கிரமா உங்களுக்கு முடிக்கணுன்றனால தான் ட்ரைனிங் எவ்வளோ ஹெக்டிக்கா போயிட்டு இருக்குன்னே உங்களுக்கே தெரியும்ல. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கவினை போய் நாங்க அவாய்ட் பண்ணுவோமா? அவன் சின்ன வயசுல இருந்து எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு நாங்க இப்ப எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோம்னு தெரியும். அதனாலதான் அதை பத்தி அவன் எதுவுமே கண்டுக்காம இருக்கான். ஆமா வைஷ்ணவி, நாங்க போய் அவனை அவாய்ட் பண்ணுவோமா? எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அவ்வளவுதான். வைஷ்ணவி, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கவினை பத்தி உங்களுக்கு எந்த அளவு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா கவின் மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது வைஷ்ணவி. அவ்வளோ நல்ல பையன். காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க அவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஆனா எந்த பொண்ணுகிட்டையும் தப்பான ஒரு பார்வையோ தப்பான ஒரு வார்த்தையோ கூட அவன் பேசினதே கிடையாது. அது யாராச்சும் லவ் லெட்டர் கொடுத்தாலும் அவங்க கிட்ட பேசி அவங்களையே அண்ணான்னு கூப்பிட வச்சிருவான். அந்த அளவுக்கு அவனுக்கு லவ்க்கும் அவனுக்கும் அவ்வளோ தூரம். ஆனா அவனே ஒரு பொண்ணை விரும்பியிருக்கான்றப்போ எனக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு.
அந்த பொண்ணு நீ மட்டும்தான் வைஷ்ணவி. என்னைக்கும் அவன் மனசுல உன்னை வச்ச இடத்துல வேற யாரையுமே வைக்க மாட்டான். எப்பவும் நீ மட்டும்தான் அந்த இடத்துல இருப்ப. அது மட்டும் இல்ல, அவனுக்கு கோபம் வந்தா கொஞ்சம் கோபம் காட்டுற கேரக்டர் தான். ஆனா மனசளவுல யாரையுமே வெறுக்க மாட்டான். அதுவும் அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்கள சுத்தமா வெறுக்க மாட்டான். கோபம் இருக்க மாதிரி நடிக்க செய்வானே தவிர அவனால அவங்கள வெறுக்க முடியாது. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் மேம். அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால ஒரு சின்ன விஷயத்தினால தான் லவ்னு சொல்லாம இருக்கேன். ஆனா என் மனசு ஃபுல்லா அவர் மட்டும்தான் இருக்காரு. எப்பவும் அவர் மட்டும்தான் இருப்பாரு. இவ்வளோ நாளா இந்த விஷயத்த பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லாம தான் மேம் இருந்தேன். ஆனா இதுக்கப்புறமும் சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் அக்கா கிட்ட இவ்வளோ நாள் இந்த விஷயத்த மறைச்சதே தப்பு தான். நான் என் அக்கா கிட்ட சொல்லி நானே அம்மா கிட்ட இந்த விஷயத்த பொறுமையா எடுத்து சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மேம். இதுக்கப்புறமும் என் கவினை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. அவருக்கு சின்ன சின்ன ஆசைகளை கூட அத சொல்ல முடியல மேம். என் மேல நிறையவே தப்பு இருக்கு. அது நான் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. அதனால நான் அம்மா கிட்ட பேசலான் தான் மேம் இருக்கேன். என்ன இவ ஆன்டி கிட்ட இத பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கா? அவங்களுக்கு லவ் பண்ற விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவ தானே சொன்னா. இப்ப எதுக்கு ம், நம்ம கோவமா இருக்கனால இந்த முடிவு எடுத்திருப்பாளோ? ஐயோ, அது தெரிய வந்தா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப என்ன? ம்ஹும். இத இப்படி பண்ணக்கூடாதே. நாம இத அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தானே கொண்டு போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். வேற வழியே இல்ல. இவகிட்ட கூப்பிட்டு பேசணும். இவ என்ன இவ்ளோ ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா? ம் ஷோ கவின், நீ தாண்டா தப்பு பண்ணிட்ட. ம் அவ பண்ணது தப்பா இருந்தாலும் நீ பண்ணதும் தப்பு தானே. லவ்வ வச்சு ஒருத்திக்கிட்ட பெட் கட்டினதே தப்பு. இதெல்லாம் அவளா சாரி கேட்டதுக்கு அப்புறமும் இன்னும் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறடா. இதுக்கப்புறமும் இப்படி பண்ணாதடா. அவளால தாங்கிக்க முடியாது. என்னாலே தாங்கிக்க முடியல. அப்போ அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா. அவளை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இதுக்கப்புறமும் எதுக்கு அவளை கஷ்டப்படுத்துற? அவ பண்ண தப்பையும் அவ உணர்ந்துட்டா. உன் மேலேயும் தப்பு இருக்குல்ல. இனிமே கஷ்டப்படுத்தக்கூடாது. முதல்ல இவளை கூப்பிட்டு பேசணும். இவ அவ அத்தை கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இவகிட்ட கூப்பிட்டு பேசணும். ஐயோ, இவ போற ஸ்பீட பார்த்தா. அது உங்களோட விருப்பம் வைஷ்ணவி. ஆனா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவின் கிட்ட கேட்டு எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஓகே. ஆ, அவர்கிட்ட கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவாரு. உனக்காக யோசிச்சு தானே வேண்டான்னு சொல்றான். உன் அம்மாக்காக தானே யோசிக்கிறான். ம் ம், ஆமா. இருந்தாலும் என்னால இதுக்கப்புறம் எனக்கு புரியுதுமா. நீ அவன்கிட்ட பேசு. அவன் சரியான லூசு தான். அவ்வளோ சீக்கிரம் கோவத்துல இருந்து இறங்க மாட்டான். ஆனா அவன் மேல தப்பு இருக்கு நல்லா அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சும்மா வெட்டி வீராப்பா பண்ணிட்டு இருக்கான். நீ போய் 2 டைம் பேசினா தானா இறங்கிடுவான். சரியா? ம். என்னங்க, பத்திரிக்கை எல்லாமே வந்துருச்சா? இல்ல சுமதி, இப்போதைக்கு பாதி வந்திருக்கு. மீதி பாதி நாளைக்கு டெலிவரி பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓ சரிங்க. அப்புறம் சுமதி, முதல் பத்திரிக்கை வைக்க கோயிலுக்கு போகணும்ல. அதனால நாளைக்கு கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. நாளைக்கே நல்ல நாளா தான் இருக்கு. கோவிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். சரிங்க. அப்புறம் சுமதி, அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்க. ஊருக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்படியே அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு இப்பதான் நான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னேனா செம்ம கோவத்துல இருக்காங்க. எப்படியோ அவங்கள சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். இதுக்கு தாங்க நான் முன்னாடியே சொன்னேன். ஆதிக்கு இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அத்தை மாமாவால தாங்கிக்கவே முடியாது. சொல்லிடுங்க, மறைச்சா அவங்களுக்கு கோபம் வரும்னு சொன்னனா இல்லையா? நீங்க தான் கேட்கவே இல்லை. இப்போ சரி, அவங்க வராங்கல்ல, பாத்துக்கலாங்க, சமாதானப்படுத்திக்கலாம். நீ வேற சுமதி, இன்னைக்கே சொன்னதுக்கு அப்புறம் நான் உடனே கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. நான் தான் இல்லம்மா, இன்னும் 2 நாள்ல பத்திரிக்கை கொடுக்க வருவோம். அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்தே வரலான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓ சரிங்க. அப்புறம் சுமதி, அருண் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சாயந்தரம் வர சொல்லியிருக்கேன். அவரு வந்தாருன்னா எத்தனை பத்திரிக்கை அவருக்கு வேணுமோ அதை எடுத்து வச்சிரு. சோ சாமி கும்பிட்டுட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கொடுக்கணும்னா கொடுப்பாருல்ல. சரிங்க. எங்க பத்திரிக்கை சூர்யா மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பியாச்சுல்ல? அனுப்பியாச்சுமா. சரி சரி. என்னங்க, அமைதியா வந்து இங்க உட்காந்துட்டீங்க? வேற என்ன செய்யறது? இல்ல, பத்திரிக்கைலாம் பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நீங்க ஏன் ஒரு 25 to 30 இன்விடேஷன்ஸ் தான் எடுத்திருப்பீங்க போல, போதும்னு சொல்லிட்டீங்க. என்ன அப்பன்னா, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, எனக்கு இங்க யாரும் இல்லைன்னு. சோ மதருக்கு மட்டும் போய் கொடுப்போம். அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொரியர்ல அனுப்புவேன். சோ மீதி எல்லாம் நம்மளோட ஸ்கூல்
ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான். சரி சரி, எப்பங்க போலாம் ஆசிரமத்துக்கு? மதருக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, நாம குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போலாம். மதருக்கு புதுசா saree வாங்கி கொடுக்கலாம். உண்மையாவா? ஆமா, நம்ம நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இன்வைட் பண்றது தானே வழக்கம். அதனால அவங்களுக்கும் நாம அப்படியே பண்ணலாம். எல்லா குழந்தைங்களுக்குமே ட்ரெஸ் எடுத்து போலாம். ஓகேவா? என்ன? ம் சரி அப்பண்ணா, உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, அப்படியே பண்ணலாம். உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கொடுக்கலாம். சரியா? ம். சரி, ரொம்ப நேரமா இப்படி நின்னுட்டே பேசினா எப்படி? கால் வலிக்கும்ல, வா வந்து உட்காரு. இல்ல, வேண்டாம். என்ன? அம்மா தாங்க சொன்னாங்க, இனிமே உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கணுமா, உங்ககிட்ட குரல வசதி பேசக்கூடாதா. என்ன இது என்ன ரூல்ஸ்? அப்பண்ணா இங்க வா முத. என்னங்க? இங்க பாரு அப்பண்ணா, மரியாதை மனசுல இருந்தா போதும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணா மரியாதையா இருக்கிறதா அர்த்தமா? லூஸ் ஆடி நீ எந்த காலத்துல இருக்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. புரியுதா? அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருந்தா போதும். இல்ல, அம்மா சொன்னாங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக உங்களை எப்பயும் வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு முன்னாடி சொன்னதுதான், எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன் சில டைம் வாடா போடன்னு கூட வர சான்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. அதானே பார்த்தேன். அப்பண்ணா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு யோசிச்சேன். அது ஒண்ணும் இல்ல, இப்பதான் அம்மா அதெல்லாம் சொல்லி அனுப்புனாங்களா, அதான் கொஞ்ச நேரமாச்சும் மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க முடியுது? இங்க பாரு, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீ எனக்காக எதுவும் மாத்திக்க வேண்டாம். உனக்கு எப்படி இருக்கிறது பிடிக்குமோ, எது சந்தோஷமோ, எப்பவும் நீ அப்படிதான் இருக்கணும். அதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்காத. எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? உனக்கு பிடிச்சிருக்கா நீ தாராளமா செய்யலாம். அதை விட்டுட்டு எனக்காகவும் நீ எதுவும் மாத்திக்க கூடாது. புரியுதா? சரி டாருன். அடியே, உடனே வாடா போடான்னு வந்துருச்சு. நீங்க தானே சொன்னீங்க. சரிதான், உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு. ம்